நம்மலாம் மழை பெஞ்சு தண்ணி கட்டினா அதை கஷ்டமா பார்ப்போம். ஆனா இவரு மழை தண்ணிய அட சாமர்த்தியமா அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாரே. இயற்கை நம்மள எப்பவும் ஆச்சரியப்பட வைக்க தவறுனதே இல்ல. அதுக்கு எடுத்துக்காட்டு ஹிமாச்சல் பிரதேசம் நடந்த இந்த ஒரு சம்பவம் தான். அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு ரசிச்சிட்டு இருக்கும்போது சில செகண்ட்ஸ்ல சத்தியமா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இடமே வெள்ளக்காடா மாறிடுச்சு. இங்க எப்படி தண்ணி படாம தாவி போக முடியும் நீங்களே சொல்லுங்க. யா ஆமா பலூன் புளியில போட்டு போலாயா. சூறாவளி எல்லாம் அடர்ந்த நிலப்பரப்புல உருவாகி தான் பார்த்திருப்போம். அதுவே சிட்டிக்குள்ள உருவானா என்ன ஆகும் இங்க பாருங்க. சைனால ஜூலை மாசம் ஒரு பயங்கர சூறாவளி சிட்டியவே புரட்டி போட்டிருந்தது. பில்டிங்கோட ஃபால் சீலிங், விண்டோ, இன்சுலேஷன் பேனல்னு எல்லாமே புடுங்கிட்டு போயிடுச்சு. பாலத்துக்கு மேல வெள்ளம் கரபரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை எவனாவது பைக்ல கிராஸ் பண்ணணும்னு நினைப்பானா? இந்த விளைவை பாருங்க. வெள்ளம் பைக்கையும் அவனையும் இழுத்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை அங்க இருந்தவங்க முன் வந்து காப்பாத்தி இருந்தாங்க. இல்லனா அவ்வளவுதான். மழை பெஞ்சு முடிஞ்சதும் மழை தண்ணி போற டிரைனேஜ் இந்த வீடியோவை பாருங்களேன். வெள்ளத்துக்கு நடுவுல காரை வேகமா ரிவர்ஸ் எடுத்திருந்தாரு. ஏன்? எனக்கு தெரியும். கேளுடா. சப்போஸ் இவர் ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணியிருந்தா இன்ஜினுக்குள்ள தண்ணி போக வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் புத்திசாலித்தனமா ரிவர்ஸ்ல போனாராம். அட நிஜமா தாங்க. அப்படியே பங்களாதேஷ் பக்கம் போனா அங்க உள்ள வெள்ளத்தை இவர் லைவ்ல ரொம்ப சீரியஸா ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பைக்ல தலைவன் என்ட்ரிய பாருங்க. கேமராமேன் போக்கஸை திருப்பினதுதான் ஹைலைட்டு. மார்ச் 2026 ஒடிசால ஒரு சூறாவளி உருவாகி இருந்தது. அது எப்படிப்பட்ட சூறாவளினா, இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூறாவளிய அந்த ஊர் மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. வழியில இருக்கிற எதையும் விட்டு வைக்காம சின்ன பின்னமாக்கிடுச்சு. என்ன பண்றது? மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணிய பார்த்ததும் நாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. 6 ஜூலை 2026 மகாராஷ்டிரால ஏற்பட்ட பயங்கரமான மழையில மும்பை புனே எக்ஸ்பிரஸ் வே வெள்ளக்காடா இருந்த காட்சியை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தொடர்ந்து பெஞ்ச மழையினால மும்பையுடைய சென்ட்ரல் பார்க்ன்ற ஏரியா வாட்டர் பார்க்க மாறிடுச்சு போங்க. எல்லாரும் குளிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அட நிஜமாதான். இந்த வீடியோ வைரல் ஆகி மொத்த ஏரியாவும் கிளம்பி வந்துடுச்சு விளையாடுறதுக்கு.
எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. என்னது? हेलो ஹலோ, டேய், என்னடா லாரிய கடலுக்குள்ள பார்க் பண்ணிருக்கீங்க? हाँ मालिक, अरे मालिक वो थोड़ा सा गलती हो गई। அந்த வண்டி எப்பறம் அங்க போச்சு? गलती हो गई क्या? हाँ, वो क्या है कि உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இஸ்தான்புல்ல பேய் மழை பெஞ்சிருந்தது 4 ஜூலை 2026ல. அந்த நேரத்துல இவர் தண்ணி உள்ள வந்துடாம இருக்க விடாம முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இயற்கைய நம்மளால வெல்ல முடியாது. கொஞ்சமா வந்தா தடுக்கலாம், இதை எப்படி பாஸ் தடுக்க முடியும்? இந்த மாதிரி நேரத்துல நம்மள முதல்ல காப்பாத்திக்கணும். பிப்ரவரி 2026ல பிரேசில்ல மழை கொட்டி தீர்த்து இருந்தது. அதுல பைக்ல வந்து 2 பொண்ணுங்க மாட்டி தண்ணியோட அடிச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ நல்ல வேளை அங்க இருந்தவங்க சரியான நேரத்துல காப்பாத்திட்டாங்க. புயல் மழையப்பெல்லாம் ஏன் பாதுகாப்பான இடத்துல இருக்கணும்னா மீனை ஃபிஷ் டேங்க்ல தானே வளர்ப்பாங்க. ஆனா இங்க என்ன ரயில்வே ட்ராக்ல மீன் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஜோடி ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்ச தண்ணியில ஏகப்பட்ட மீனுங்க நீந்திக்கிட்டு இருக்கு. மழை தண்ணி தேங்கி சகதியா இருக்கிற இந்த சந்தை கிராஸ் பண்ண முடியும் இவரால. மனுஷன் ஸ்பைடர்மேனுக்கு சித்தப்பாவா இருப்பாரு போல. எப்படி செவுத்துல தாவியே போயிருக்காரு பாருங்க. அட, இப்பெல்லாம் வீட்டுக்கு சிலிண்டர் குயிக்கா டெலிவரி ஆகுது. எப்படின்னா புது சர்வீஸ் போல வந்து மட்டும் பிக்கப் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஜூலை 8ஆம் தேதி மகாராஷ்டிராவுடைய பட்டல்கங்காங்கிற ரிவர்ல 1000க்கும் மேலான சிலிண்டர்ஸ் வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்திருந்தது. சைனால என்னடானா வெள்ளத்துல பாம்பு வருது, இந்தியால சிலிண்டர் வருது, என்னடா நடக்குதுங்க? புயல் கரைய 9 மணிக்கு கடக்கும்னு சொன்னா இவர் 8 மணிக்கு என்ன வாக்கிங் போயிட்டு இருக்காரு.